எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்லேயே பேச ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பு பண்ணால் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. சரிடா, மிச்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இந்த ஃபில்மோட தமிழ் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறது இஸ் மை பிளெஸிங். ஸோ அதுக்கு தேங்க்யூ நலன் சார் ஸோ மச், அண்ட் தேங்க்யூ ஞானவேல் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலாக இந்த ஃபில்மில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறப்போ நான் கீழே விழுந்துட்டேன். அன்றைக்கி நேஹா மேம் வந்து ஷீ மேட் ஷோர் ஐ வாஸ் ஓகே. அவங்க எனக்காக ப்ரௌனிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஜெஸ்டர். அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணுறப்போ நான் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஹைதராபாத்தில் அண்ட் ஈவினிங்கில் நம்ம நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சென்னையில். ஸோ ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தெரியாமல் ஒரு நாள் செட்டில் நான் தூங்கிட்டேன். ஸோ அன்றைக்கு ஜார்ஜ் சார் மேட் ஷோர் தட் அவரும் அவரோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே லைட்டிங் மாத்திரப்போ சைலண்ட்டாக மாற்றாங்க. அண்ட் நான் when I got up, mom told me that. I'm so grateful to him for that sweet gesture, for that 15 minutes of extra sleep அவர்னால எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஜார்ஜ் சார், அண்ட் everybody will be able to see his beautiful work on screen. அப்படியே கிரண் சாரோட brilliant workக்கும் நலன் சார் படம் பிகினிங்லேயே சொன்னார், இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு ஃபிக்ஷனாக we are trying to create a புது world, and I think everything went in hand for that. ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருந்தது நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சுந்தர்க்காக, எப்படி இப்படி அமைதியாக இருப்பீங்க எப்போவுமே? பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறையா டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும். டாட்டூஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸு, ஹேர்ல எல்லாம் ரொம்ப தேர் வர் மெனி திங்ஸ், அண்ட் அப்படியே நிறைய டைம் ஆகும். ஸோ அண்ட் ஃபார் தேட் ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம், பல்லவி and your hair, makeup, Pinky, Nandini, Kamal, and my personal team, Balaji, Anna, Venkatesh, Kritika, because they all helped in creating this look. And கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்ப அமைதியாக சுந்தர் வந்து he'll never stress me out because he will understand that கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நீங்கள் நாளைக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தோணா, இட்ஸ் பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் மேட் டு லுக் எஃபர்ட்லெஸ். ஸோ தேங்க்யூ சுந்தர், அண்ட் தேங்க்யூ நவகாந்த் அண்ணா, தேங்க்ஸ் டு ராம் சார், தேங்க்ஸ் டு ரமேஷ் சார் ஃபார் த ப்ரொடக்ஷன், ஃபார் ஆல்வேஸ் பீங் a warm energy and a support for me on the set. அப்படியே நம்ம captain of our team நலன் சார், it was so brilliant working with you. நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன், I have learned so much from you and I'm beyond grateful. நான் என்கிட்ட வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு to express my gratitude, because சில விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுறப்போ நான் எனக்காக மட்டும் பண்ணுவேன், லைக் ஸ்மால் திங்ஸ், லைக் ஒரு பர்சனல் எடிஷன் மாதிரி. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு நோட்டிஸ் இட் அப்பார்ட் ஃப்ரம் மை செல்ஃப் ஃபீலிங் ஹாப்பி. ஆனால் அவர் அது எல்லாமே நோட் பண்ணி வந்து என்கரேஜிங்காக சொல்லுவார். that gave me such a confident boost on set. ஏன்னா ஆல்ரெடி தமிழ் அப்போ புதுசு, so I was struggling a little bit. ஆனால் he made me feel so confident and he took so much pride in me that it became one of my most positive experiences on set. Thank you so much, sir, for that, and thank you to Saranya also for always being so supportive of me. அப்படியே காஸ்ட் அண்ட் கிரு எல்லாருக்குமே, வித்யா மேம், ஆனந்த் சார், I've had most of my combinations with them,
And Satyaraj sir, I'm such a huge fan of you. Ana in the padathla namakku combination illa. I felt so bad about that. Yeah, நான் நலன் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், is there any way I can have something, but அது work out ஆகலை. But I would love to work with you in the future, sir. And it's so great to be in the presence of you, Shivakumar sir. In my house, எங்க பாட்டி எல்லாருமே they are such huge fans of you. So நான் இன்னைக்கு நீங்க இருப்பீங்கன்னு சொல்றப்போ they were so excited. And அப்படியே in the few days of promotion to be interacting with the Tamil press, நம்ம தமிழ் ஆடியன்ஸோட, எனக்கு இது என் ஃபர்ஸ்ட் ஃபில்ம்னு தோணலை. நீங்கள் you've treated me like your own, and I'm so grateful for that warm welcome you've given me. And everyone knows I'm all about positive vibes, and I can say this team and this experience passed the vibe check. And கார்த்தி சார், எல்லாருக்கும் தெரியும் நான் அவரோட எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு. அண்ட் ஐ மேட் ஷோர் எவ்ரி டே ஆன் த செட் ஹி ஆல்சோ நோஸ் தட் ஐ அனாய்ட் ஹிம் அ லிட்டில் பிட் வித் தட். ஆனால் ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் one of my biggest dreams that has come true. Thank you so much for your warmth and your lovely energy, sir. நான் எப்போவுமே சொல்வேன், அவரோட கேரக்டர்ஸ்லேயும் அவரோட அந்த பாசிட்டிவிட்டி, அவரோட குட் எனர்ஜி, his goodness shines through in his characters. That is because his aura is so strong. And நீங்கள் அவரோட 5 minutes spend பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் that he's all about giving others space to grow because he is so secure himself. And hats off to you for that, sir. Thank you for inspiring all of us. I'm really sorry if Santosh Narayan sir, a brilliant composer. I'm so glad I got to work with him in this film. And I'm so sorry if I'm forgetting anybody, but I have nothing but gratitude for this team, and I wish all of us all the best. Thank you. Thank you. And கான்ஸ்டன்ட்டாக உங்களுக்காக ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்களே, அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லணுமானா என்னன்னு சொல்லுவீங்க? ஃபார் ஆல் யுவர் ஃபேன்ஸ். ஏன் சொல்லுவாங்க, தம்பிக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிவிடுமா? நான் உங்களை காதலிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிருத்தி ஷெட்டி, தமிழ் சினிமாவின் சார்பாக, தமிழ் சினிமாவின் ரசிகர்களின் சார்பாக வெரி வெரி வார்ம் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் உங்களுடைய பயணம் இந்த அழகிய சினிமாவில் பல ஆண்டுகளுக்கு இருக்கணும். மிக அழகான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு வந்து சேரணும். அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த பெஸ்ட் ஆன் யுவர் பிளேட் அப்படின்னு தான் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அறிமுகமாகிறது ஏன் பிளெஸிங் தான். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ வெரி மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சினிமா ஜேர்னியில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள், மோஸ்ட் செரிஷ்ட் டேஸ் வந்து நலன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினியம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணது. எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, என்ன நடக்குதுன்னே புரியல. அதாவது சிரிச்சு பியாண்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அவரோட நேச்சுரலாக அவர் வாழ்கிற வாழ்க்கையும் அவர் பேசுகிற விதமும் அவர் திங்க் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ஒரு எனக்கு வந்து ஒரு சுனாமி ஆஃப் எமோஷன்ஸ் வந்தது. நலன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினியம் மீட் பண்ணுவோம் சூதுகவும் அப்போ. ஸோ அது ஐ வில் பி வெரி வெரி ப்ரவுட். எனக்கு அப்போயே ஃபீல் ஆச்சு, எனக்கு இது ஒரு ஃபினாமினன் இன் இந்தியன் சினிமா வந்து பயங்கரமாக உருவாகி பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு சொல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ நலன். இந்த வாத்தியார் படம் நான் வந்து ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ப்ராபப்ளி த ஒன்லி டைம் நான் ஃபோன் பண்ணி இந்த படம் எப்படியாவது நான் பண்ணுறேன் தலைவா, எனக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி ஆள்லாம் வச்சு கெஞ்சி நான் வந்து சிவி குமார் சார்ட்டெல்லாம் பேசி, தலைவா மியூசிக் எப்படியாவது நான் எப்படி வேணாலும் பண்ணுறேன், எனக்கு தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஒரு ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ அப்படி நம்ம இன் ஹிஸ்ட்ரி அப்படி நினச்சோன்னா எம்ஜிஆர் அவர்கள் போல் எனக்கு ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் ஐ திங்க் ஹீ இஸ் த லேட்டஸ்ட் ஹியூமன் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். அவருடைய கதைகள் இந்த படம் மூலயமா அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது,
எப்படி அவருடைய சேலஞ்சஸ் அவர் எப்படி சந்திச்சார், எப்படி உடைச்சார் அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியூசிக்கலாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 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 சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி எனக்கு இந்த வாவாத்தியார் ஃபீல் ஆச்சு. அண்ட் அதை வந்து சூப்பராக அதை வந்து நிட் பண்ணியிருந்தார் நலன் அவர்கள். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கார்த்தி சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணி. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, இது சூப்பராக இருந்தது. அண்ட் எப்படி யூ ரிமைன் த சேம் போத் ஆஸ் அ பர்சன் அண்ட் உங்களுடைய இவ்வளோ வருஷம் ஹசில் பண்ணியும் யூ மெயின்டைன் யுவர் எவ்ரி திங் வெரி வெரி டைட் அண்ட் இட்ஸ் அமேசிங். கீர்த்தி யுவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங். நான் வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் அந்த டெலிவரிஸில் இருக்கேன், அதனால தான் வந்த உடனே ஓடி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அண்ட் சத்யராஜ் சார், அண்ட் வெரி 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 ப்ரவுட் டு பி இன் ஒன் ஆஃப் யுவர் மூவிஸ். ரீசெண்டாக உங்களோட படங்கள் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறையா அமேசிங் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த படத்தில் எனக்கு இருந்தது. என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஐ திங்க் நான் அந்த கதை கேட்கும்போது கூட கமர்ஷியல் சினிமாவுக்கு ஒரு நியூ ஒரு டோர் ஓப்பனராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பெக்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த கதையை கேட்கும்போதே எனக்கு ஒரு ஆடியோ நோட்டாக தான் அந்த கதையை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நல்லன்னு. ஸோ அப்படி இஃப் வீ கேன் ஓப்பன் அ டோர் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப வி ஃபீல் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் ஆன் த ஸ்கோர். இந்த ஸ்கோரில் வந்து எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெரி 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 ஃப்ரம் மை ஹார்ட் அ பிக் சக்ஸஸ் இந்த படம் மூலயமா. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டேஸ் 4 டேஸில் வந்து ஒன்று ஹிட் த ஸ்க்ரீன்ஸ். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா புது அவென்யூஸ் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் நலனுக்குமே ஐ வாண்ட் டு விஷ் யூ ஃபார் யுவர் அமேசிங் ஜேர்னி இன் சினிமா. அண்ட் தேங்க்யூ என்னுடைய டீமுக்கு, நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, மியூசிக் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய மென்டர் அண்ட் மியூசிக்கல் மென்டர், ஒரு ஹியூமனாக வந்து ஒரு மியூசிஷியன் எப்படி இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னோடி வந்து எம்எஸ்வி ஐயா. அவங்களோட இசை வந்து இந்த படத்தில் ஒரு உயிர் நாடி மாதிரி இருக்குது. அதில் வந்து அது மேலே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த இசையை வச்சு புதுசாக வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி நலன், கார்த்தி, ஸ்டுடியோ கிரீன் டீம், ஞானவேல் ராஜா சார் அவர்கள், என்னுடைய வெரி வெரி ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லலாம். ரஞ்சித், நலன், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ், வரிசையாக ஒரு 6-7 பேரோட நான் ஒர்க் பண்ணேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் 6-7 ஃபிலிம்ஸு. இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்த ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது தவிர நான் அதிகமாக பேசியிருந்தா. ஸோ என்னுடைய மியூசிக்கல் டீம் ரைட்டர்ஸ் விவேக், முத்தமிழ், அப்புறம் சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த லாஸ்ட் 1 or 2 months பயங்கரமாக ஹசில் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. அவங்க எல்லாருக்கும் அவங்க சார்பாக நான் நன்றி அண்ட் உங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பயங்கர ஒரு எனக்கு செம வைப்பாக இருக்குது அந்த படம் ஒர்க் பண்ணும்போது. அதே இது உங்களுக்கும் அது கன்வே ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். பிடிச்சிருந்துன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னதுனால மட்டுமே அது மிகப்பெரிய வெற்றியாகும். ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சனா சார். சனா சார், நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஸ்வி ஐயாவுடைய மிகப்பெரிய ரசிகர் நீங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த திரைப்படத்தில் வாத்தியார் இஸ் சச் அ ஹியூஜ் ஸ்ட்ரிங் இன் தி என்டையர் ஃபில்ம். அப்படி இருக்கும்போது வாத்தியார் ஐயா அவர்களும் எம்எஸ்வி ஐயா அவர்களும் சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும்ல, தட் யூ கீப் ஹம்மிங். அதில் ஏதாவது ஒரு 4 வரிகள் எங்களுக்காக இந்த மேடையில் ப்ளீஸ். ஒரு சாங் ரிலீஸ் ஆகலை, அதை நான் இப்போ பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டோட ஒரு அடாப்டேஷன் ரீமிக்ஸ்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டும் இருக்குது, அது கூடவே ஒரு புது சாங்கும் இருக்குது, ஒரு நியூ அடாப்டேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ப்ராப்ளி இந்த அப்கமிங் டேஸில் அந்த சாங்கும் வரும். அண்ட் அதில் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சாங் வந்து எனக்கு பாடினது வந்து சிங்கர் சத்யன். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் சக்ஸஸ். ரீசெண்டாக கலக்கிட்டு இருக்காரு. அண்ட்
அந்த சாங்ல எங்கள் அம்மாவும் பாடினாங்க. வெரி வெரி ஃபர்ஸ்ட் சாங் வா ரூட் தலை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இதில் அட்டகத்தியில். அதுக்கப்புறம் இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த ராஜாவின் பார்வை சாங் பாடிருக்காங்க. ஸோ எனக்கு அது ஒரு தெரியல, எங்கள் அம்மா இருக்கும்போதே எப்படி ஐ ஃபீல் வெரி லக்கி. அது அந்த சாம் வந்து படத்துக்கும் வரும் அப்படின்னு நம்புகிறேன். பியூட்டிஃபுல் சார். நலன் சாரோடைய மியூசிக்கல் டேஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டமா ஈஸியா? நலன் வந்து எப்படின்னா அவர் ஒரு செயின்ட் மாதிரி. அவர் வந்து உங்களையும் சேர்த்து கரெக்ட் பண்ணிடுவார். இன்டர்னலாக கரெக்டாக அப்படி சரி பண்ணிடுவார். நீங்கள் அவர் பேசி முடிக்கும் போது அவர் என்கிட்ட சொன்னார், தலைவா பண்ணுங்க, ஃபுல்லாலாம் முடிச்சிடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டுவீங்க, நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து எனக்கு பிடிக்கலன்னா மாற்றுவேன் அப்படிலாம் சொல்ல. ஸோ அந்த தாட் வந்து செம்மையாக இருந்தது. அப்புறம் படம் பார்த்துட்டு, தலைவா நல்லா இருக்கு தலைவா, இது தேவையான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அவருடைய பதில் பயங்கரமாக. சில படம் வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்கும் படம். நான் 2 பேர் பேசுவோம். அப்போ வந்து சொல்லுவார், தலைவா அவன் நல்லா இருக்குன்னு நம்பி அந்த பஸ்ஸில் ஏறி டூர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அவரோட எப்போ பேசினாலும் அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாரு. அது வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். ஐ திங்க் ஹீஸ் த ஓஜி ஆஃப் டார்க் ஹியூமர் இன் இந்தியன் சினிமா அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த மோட்டர் எப்போ ஆன் பண்ணாலும் வேற எந்த மோட்டரோட சவுண்டு கேட்காது. அதுதான் அவர். ஓகே சனா சார், கார்த்தி சார் இஸ் ஹியர். நீங்க இங்க இருக்கீங்க மெட்ராஸ்ல இருந்து. எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு 4 வரிகள் ப்ளீஸ். மெட்ராஸ்ல மேம் சார், மெட்ராஸ் அப்போ வந்து அவங்க எனக்கு ஞாபகம் இருக்கு சார், நாங்கள் ஒரு பேரலாக ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீங்கள் வந்து அதை நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். அதை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. பேரலாக நம்ம கரெக்டாக பண்ணோம். அப்புறம் கடைசியில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமாகவே ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் சார். என்ன பாட்டு பண்ணுறது மெட்ராஸில்? மெட்ராஸ்ல கனிமா சாங்கா? நான் நீ சார், நான் பாடினா எல்லாம் ஓடி போயிடுவாங்க கஷ்டப்பட்டு. மண்டே இன்னைக்கு ஆள் சேர்த்துருக்காங்க.